நடைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தொடர் நேரலைக்கு உங்களை வரவேற்பது நான் பிரியதர்ஷினி. பாரதத்தின் மூவண்ண கொடி பட்டுளி வீசி பறக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். சரி, ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு தினமாக தேர்வு செய்தது ஏன்? 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படும் தருணத்தில் அதன் வரலாற்று பின்னணியை சற்று திரும்பி பார்க்கலாம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்ற போதும் கூட ஆங்கிலேய அடிமைத்தனத்துக்கும் சுதந்திர தேசத்துக்கும் இடைப்பட்ட ஒரு சுயாட்சி அரசாகவே இந்திய ஆட்சி பரிபாலனம் இருந்தது. சொந்தமான அரசியலமைப்பு சட்டம் இல்லாததால் 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்த சட்டமே அதுவரை நடைமுறையில் இருந்தது. ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட குடியரசாக மாற இந்தியாவுக்கு ஒரு வலுவான அரசியலமைப்பு தேவைப்பட்டது. இதற்காக அரசியல் சிற்பி அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு சுமார் 3 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் 1949 நவம்பர் 26ஆம் தேதியன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது நடைமுறைப்படுத்த ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு வரை காத்திருந்தனர். ஏன் இந்த தேதி என பார்த்தால் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாற்று நிகழ்வு காரணமாக இருந்தது. 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து முழுமையான சுதந்திரம் பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி 1930 ஜனவரி 26ஆம் தேதியன்று இந்தியாவின் சுதந்திர தினம் என்று பிரகடனம் செய்து நாடு முழுவதும் நம் தேச தலைவர்களால் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது. அந்த உணர்வு மிக்க நாளின் நினைவாகவே 1950 அதே தேதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இந்தியா ஒரு குடியரசாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆளும் நாடாகவும் உருமாறியது. 2026ஆம் ஆண்டில் நாம் கொண்டாடும் இந்த 77வது குடியரசு தினம் 1930 நாம் எடுத்த அந்த பூர்ண ஸ்வராஜ் உறுதிமொழியின் வெற்றியை கொண்டாடும் ஒரு மகத்தான தருணம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ராஜேந்திர பிரசாத் மகாபாரதத்தில் அர்ஜுனன் கதையை மேற்கோள் காட்டியது முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும். எந்த ஒரு பதவியிலும் இருப்போர் புகழ்ச்சிக்கு தகுதியானவரா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை அவரது கருத்து நமக்கு நினைவு கூறுகிறது. அவர் பேசியது குறித்து இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் முதல் குடியரசு தினத்துக்கு முன்பாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டத்தில் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தின் பெயரை ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல் ஆகியோர் முன்மொழிந்ததை அடுத்து அவர் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ராஜேந்திர பிரசாத்தை பாராட்டியோர் அவரை புகழ்மழையால் நனைத்தனர். பதிலுரை ஆற்றிய ராஜேந்திர பிரசாத் மகாபாரதத்தின் அர்ஜுனன் பற்றி சுட்டிக்காட்டி குறிப்பிட்ட செயலை சூரியன் மறைவதற்குள் செய்து முடிக்காவிட்டால் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருந்ததை எடுத்து கூறினார். சூரியன் மறைவதற்குள் குறிப்பிட்ட செயலை செய்ய முடியாத அர்ஜுனன் தீக்குளிக்க தயாரான போது அங்கு வந்த கிருஷ்ணர் ஒருவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் அல்லது மற்றவர்கள் புகழும் போது கேட்டு ரசிப்பதும் தற்கொலைக்கு சமம் என்றும் அவ்வாறு செய்வதற்கு மாறாக தன்னை பற்றி தானே புகழ்ந்து சபதத்தை நிறைவேற்றலாம் என்று கூறியதாக தெரிவித்தார். இவ்வாறு பேசிய ராஜேந்திர பிரசாத் உறுப்பினர்களின் புகழ்ச்சி தற்கொலைக்கு சமம் என்றார். ஒருவர் பதவிக்காலம் முடிந்து செல்லும் போது அவரது பணிகளை வைத்தே பாராட்டு கிடைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஆனால் இப்போதைய நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பரஸ்பரம் புகழுரைக்கு பஞ்சமில்லை என்பதுதான் நம் நினைவுக்கு வருகிறது. That the greatest honor which an assembly like this could confer on any Indian, you have been pleased to confer on me.